இவன் வேற 7 நிமிஷம் இங்க இருந்து லேட்டு, நம்மளே அங்க போறது லேட்டா தான் போவோம். என்னடா பார்ட் 1, 2, 3ன்னு போய்கிட்டே இருக்காங்க, இவங்க முடிப்பாங்களா இல்லையான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் 2 days அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். எனக்கு எங்கே இருந்து கட் பண்ண எங்கே இருந்து முடிக்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு ஃபுட்டேஜ் போய்கிட்டு இருக்கு. இப்போது இந்த பார்ட் 3ல் நாங்கள் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோன்னு இந்த வீலாகில் ஃபுல்லாக நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட பர்த்டே விலாகு ஃபைனல் வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள், பிடிக்கும். நாங்கள் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோன்னு பார்க்கலாமா? கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அது வரைக்கும் நல்லா பாட்டு போட்டுட்டு கேமராவை மாற்றி மாற்றி திருப்பி 1 by 1 டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். மல்லிகா பெலுஜி இறங்கி வந்தாச்சு, கடலே கொந்தளிக்கும் சுனாமணி பொண்டாச்சு. மோனிகா மோனிகா லவ் யூ மோனிகா மோனிகா கிச்சுமா கிச்சுமா மோனிகா லவ் யூ மோனிகா மோனிகா கிச்சுமா கிச்சுமா. நோ நோ நோ, கண்ணு போகுது எனக்கு அந்த லைட்டு. ஃபோக்கஸ் போவாங்க. மோனிகா போய் மோகினி போய் வந்து ஆத்தா மோனிகா ஆத்தா வெண்டிக்கிட்டே சூட கேத்துறா. இப்போ நாங்க வந்து டின்னருக்கு வந்திருக்கோம், சாப்பிடுவோம். இப்ப டின்னருக்கு டின்னருக்கு என்னென்ன வச்சிருக்காங்கன்னு நம்ம பாப்போம். என்னென்ன பொருள்னு பார்த்தா கிளாஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. நம்மள கண்டிப்பா குடியார கூட்டம் தான் நினைக்கிறேன். ஆஹா, சப்பாத்தி அவன்தான் மெயின் ஐட்டம். ஆளாளுக்கு ஒரு மூடியை திறந்தா நான் என்ன பண்றேன்? ஓகே அப்பா, என்னம்மா பிறந்தநாள் கொண்டாடி முடிச்சிட்டியாமா? சந்தோஷம், முடிச்சிட்டோமா. இப்போ வர நாளைக்கு என்ன பண்ண போறோம்ன்றது பிளான்லயே இல்ல, இனிமே தான் யோசிக்கணும். வழக்கம் போலதான். 9:50 தூங்குறதுக்கு சுபா சக்சஸ்ஃபுல்லி ஓடுங்க. கேட்டா பிறந்தநாள் அன்னைக்கு என்ன தோக்கடிக்காதீங்க. ஆமா, தோக்கடிக்கீங்க. இல்லையே என்கிட்ட இல்லையே. வாழ்க்கையிலேயே முத தடவை சீட்டு விளையாண்டு ஜெயிச்சு ஆமா குருநாதா, தோத்து விட்டீர்களடா. இரவு 11:55.
நைட்டு 12 மணிக்கு எல்லாம் டான்ஸ் ஆடுறீங்க. நள்ளிரவு 12:40. யாரையும் பாட்டு காணல. நீங்க ஒரு பாட்டு காரணீங்க. பொறுமை. யாரும் தள்ளி விடாம சரி. சாமகன் ஒண்ணுமே தெரியலையே. பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஹலோ குட் மார்னிங். செகண்ட் டே தான் செகண்ட் டே வந்து ஆலப்புழா போட்ல காலையில செமையா இருக்கு. இங்க பாருங்க, லொகேஷனை பாருங்க, செமையா இருக்கா. நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாமா? அவங்க 2 பேரும் இன்னும் கிளம்பல, அதனால நம்ம முடிச்சிட்டு நம்ம போட்டிங் ஓட்டி பார்ப்போம். இட்லி அப்படியே பூ மாதிரி இருக்கு, பூ மாதிரி. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. தோசை, சட்னி, சாம்பார் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வந்துட்டாங்க, நல்லா இருக்கு. கேமரால போட ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? இந்த பிள்ளைக்கு ஒரே வேலை, இதெல்லாம் போடாத. ஆளை பாரு, காலேஜ்ல இருந்து இதே பொழப்பு. இந்த போட்ட போடாத. ஒரு ஃப்ரீடமே இல்ல அவங்க கூட. அவன் கஷ்டம் அவனுக்கால தெரியும். போட்டது இல்ல. இப்போ வந்து நம்ம டேட் பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்கா. நான் எங்க மூஞ்சி தூக்குனேன். என்னப்பா ஜாலியா இருக்க? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல கலர் கண்டென்ட் பண்றாங்க. ஆமா, ப்ளூ கலர் உனக்கு என்னன்னா ப்ளூ கலர் இருக்கும், ஒரு 6 பிக்சர் எடுக்கணும். நீ வந்து ரெட்னு வச்சுக்க, நீ கியூட்டா இதெல்லாம் ரெட்ல இருக்கும், உனக்கு எது ரெட் அழகா இருக்குன்னு சொன்னா அந்த பிக்சர் எடுத்து ஸ்டோரி பண்ணணும். 6 பிக்சரா பண்ணணும். 6 அழுக்கு மாத்தி எல்லாரும் டேக் பண்ணி கலர் கண்டென்ட் பண்ணணும். இங்க இப்ப ஆரஞ்சு ஸ்டேட்னா ஆரஞ்சு இங்க இருக்கிறது தான் இருக்கும். இங்கேயும் எடுத்து ப்ளூடா போய் தனிக்கிறது. எவ்வளவு வாட்டி சொன்னேன், அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. ஒயிட்னா உன்னை உள்ள தள்ளி கொன்னுட்டு உனக்கு போஸ்ட்மார்டம் கட்டுவேன். அந்த ஒயிட் ஹலோ, இது ஒயிட் இல்ல, சாண்டில். நேத்து போட்டது கண்டென்ட் வெத்துருச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. க்ரீம் ஒயிட் ஸ்பீட் போர்டுக்கு நாங்க போறோம். ரெடி ஆயிட்டு வீடியோ எடுக்கலாமா? எடுக்கலாம். എനിക്ക് അങ്ങോട്ട് ചെല്ലുന്നത് മനസ്സിലായില്ല. இப்ப அது வாங்க. புனவா இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? கண்ணாடி தாள காக்கா சுகந்த எல்லாம் செலிபிரிட்டியா? சீக்கிரம் வா, அவங்க டைம் வேற ஆளு எடுப்பாங்கல்ல. உங்களுக்கு சேர்த்தேன் எல்லாம் போட்டுருங்க. இந்த உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. இந்த இருக்கு. ஓகே. கை குதில நீ கண்ணாடி கண்ணா பின்னாடி இருக்கணும்னா இங்க பாரு. யோ வா நீ ஐடிக்கு போட்டு சாஞ்சிரும் போல. கண்ணாடி போட்டு எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. நாங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஸ்பீட் போட் ட்ரை பண்ணோம். உண்மையிலேயே வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. போட்டன்னா எங்களை சேஃபாக கூட்டு வந்தாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா சேஃபாக கேர்ஃபுல்லாக போங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் போட்டன்னா எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் சும்மா ஓட்டி பார்த்தோம். சாரி, லாக் போட்டு தான் வச்சுருந்தாங்க. சும்மா பாட்டு பாடிட்டு ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்தோம். பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆள வேண்டும், ஒரே வாழ்வே ஒரே மண்ணிலே, ஒரே வாழ்வே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். தென் ஒரு 11 o'clock நாங்கள் போட்டில் இருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணது 1 டேனாலும் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே இருந்து கிளம்புறதுக்கு மனசே வரல. எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக என்னோடய பர்த்டேவை நான் என்ஜாய் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணாதீங்க, நான் கத்திடுவேன்டா. ஆனா ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருந்துச்சு. அவங்களும் வேற நல்ல ஜாலியா இருந்துச்சு. வண்டி எடுக்க வந்திருக்கோம். இங்கே வந்து ரெண்ட்டுக்கு வண்டி வந்து கொடுப்பாங்க, நம்ம எங்கேனாலும் போய்க்கலாம். இங்கே வந்து வந்திருக்கோம். நல்லா இருக்குல்ல, செட்டே செமையாக இருக்குது. நாங்கள் இந்த ரெட் கலர் வண்டி தான் எடுத்திருக்கோம். அவங்க ராரி எடுத்துருக்காங்க. ஐயோ, ரோஸ் கலர் மாற்றிட்டாங்களா? ரோஸ் கலரா? இப்போ அப்போ இதில் உள்ளதை எடுக்கணும். சாவி போடணும். சாவி போடாமல் வராது. எங்களுக்கு ட்ரெயின் ஈவினிங் தான். ஸோ அது வரைக்கும் நாங்கள் சுற்றி பார்க்கலாம், பக்கத்தில் 2-3 இடத்துக்கு போயிட்டு வரலான்னு கிளம்புனோம். ரெண்ட்டுக்கு அங்கே வண்டி இருந்துச்சு. நாங்கள் அப்படியே அந்த காரை நான் வந்து ட்ராப் பண்ணாங்களா, அவங்கக்கிட்டேயே ரெண்டலுக்கு பைக் இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்டயே வாங்கிட்டு நாங்கள் சுற்றி பார்த்து வந்தோம். அப்படி நாங்கள் எங்கே போகிறோம்னு பாருங்க நீங்களே. நல்லா இருக்க ஸ்வஸ்தி. அதுவே வெஸ்பா தானே, ஜில்லால தானே. அது என்ன பாட்டு? என்ன பாட்டு? நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஜெஸ்ஸி சொல்லுதா? அதுக்குதான் வந்திருக்கோம். இதே டைலாக் தான். இங்க என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி சொல்லுதா? அந்ததான். அப்படியே அந்த போட் இருக்கு, இதில் தான் சிம்புவும் VTV கணேசரும் வருவாங்க. வந்து இறங்கி போய் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்குள்ளே தான் ஜெஸ்ஸிக்கு கல்யாணம். இங்கே போய் தான் கல்யாணத்தை நிறுத்துவாங்க. அதே இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். உயிரை கொடுக்கலாம் சார். அப்பா ஒரு வழியா விண்ணை தாண்டி வருவாயா. அந்த சர்ச்சில் சரியான வெயில், கருகிட்டு மூஞ்சியெல்லாம். இல்லைனாலும் கலராக இருக்கமான்னு கேட்டால் கிடையாது, ஆனால் அதோட ரொம்ப கருகிட்டோம். சரியானது. என்ன ராயல் என்ஃபீல்டு வச்சுட்டு சரியான ஃபோட்டோ எடுத்து பயங்கரமாக எடுத்தாச்சு. சரி, போட்டோ எடுத்தாங்க. ஓசி வண்டின்னு தோணல, ரெண்ட்டுக்கு நம்ம எடுத்து நம்மளா வச்சுருந்தா ஜாலியாக இருக்குது. சரி, இப்போ இங்கேயும் அடுத்த ஃபோட்டோ எடுக்கணும். திரும்ப மீண்டும் அதே தான். என்ன ஹோட்டல்லாம் தெரியாது, ஆனால்
வந்துட்டோம். இங்கே கேஸ் தட்டுப்பாடுனால எந்த ரெஸ்டாரண்ட்டுமே இல்லை, ஓடி இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கஷ்டமா இருக்குல்ல. வெளியே வரும்போது கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப நிஜமாவே அவங்களும் ஜாலியா அவங்களும் இப்ப எங்க வெஸ்பாவும் நம்ம வண்டி மாதிரி வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க வாட்டில். சரி, ஓகே. நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த வீடியோ வந்து எண்டப் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு வரோம். பாருங்க, கேரளா உள்ள பரோட்டா, கடலைக்கறி, மீன், இது பிரியாணி. ஆலப்புழா ஸ்டேஷனுக்கு ஊருக்கு கிளம்பியாச்சு. நான் இல்ல, கிளம்புனீங்களா? காக்கா, அரமண்டல காக்கா தான் திரும்பல. சென்று வருகிறேன். சொல்லதான் உனக்கு போகாதே. ஆமா, கேட்க மாட்டேன்னா பீச்சுக்கு போலாமா அப்படிதான் இருக்கு. 10:15 தான் பஸ். எங்க டூரை நாங்க முடிச்சது 3 மணிக்கே முடிச்சிட்டோம். சாரி, பஸ் இல்ல, ட்ரெயின். எங்க ட்ரெயின் 10:15 தான். டூரை 3 மணிக்கே முடிச்சிட்டோம். பிகாஸ் என் கூட வந்ததையும் வந்து 3 மணிக்கு ட்ரெயினு. அதனால வந்து இங்க தூங்கிட்டோம். கிளம்புறோம். கிளம்பிட்டு பீச்சுக்கு போயிட்டு அங்க அப்படியே பக்கத்துல ஷோவாடிட்டு இப்போ வந்து 10:15 காயங்குளம் 8 மணிக்கு. 8 மணி போலன்னா அங்க ட்ரெயினை விட்டுருவோம், பார்த்துக்கோங்க. ஓகே, கிளம்புவோமா? நல்லா இருக்குல்ல? இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷன், ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன். இது அப்படியே ஆப்போசிட்ல இது இந்த. ஓகே, செல்வோமா? வாங்க. வந்து அலப்பை பீச்சு வந்திருக்கோண்டோய். பெசநகர் பீச்சும் எல்லா பீச்சும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃபுட் கோர்ட் போலாம். போலாம். அடி எடுத்து எனக்கும் போகணும். அந்த ஸ்பாஞ்சு பேர் என்னது? அடப்பிரதமன். இல்லையா? ஆமா, நம்ம எங்க எதுனா ஒண்ணு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம்ல, அதுக்காக வாங்க. சரியான இருக்கு, சாமையா இருக்கு. ஐயோ, எனக்கு பிடிக்குமா? இந்த இருக்கேன். இது என்னது? இது பெரிய எலாச்சியோ சம்திங், என்னமோ எலாஞ்சியோ என்னமோ. இது பாக்கெட் ஷவர்மா. செமையா இருக்கு. ஒரு மாதிரி வைப்பு செமையா இருக்கு. நல்லா திங்கிறதுக்குன்னா இங்க வரலாம். நானும் சாப்பிடும் பட்சல அதுல சுத்திட்டு இதை சாப்பிட்றேன். எலாஞ்சி அக்கா. நான் ஜிஞ்சர் டீக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நமக்கு வரப்பா ஸ்வீட்டான்னு கேட்டா நமக்கு ஸ்வீட். 3 நாள் கழிச்சு ஜிஞ்சர் டீ குடிக்க போறேன். அது நினைச்சா மனசுக்கு 3 நாள் இல்ல 2 நாள் கழிச்சு. அதுவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிஞ்சர் டீயை பார்த்தா ஒரு ஆனந்தம். இவன் வேற 7 நிமிஷம் இங்க இருந்து லேட்டு. நம்மளே அங்க போறது லேட்டா தான் போவோம். ஆனா அது கடவுள் அது வந்து எப்படி 1 மணி நேரம் கன்ஃபார்ம் லேட்டு தானே. நம்ம கரெக்டா தானே பாக்குறோம், தப்பா பார்க்கல. கரெக்ட் தான். பாலருவி எக்ஸ்பிரஸ் பாலக்காடு. இன்னைக்கு டேட் இப்போதான் எர்ணாகுளத்துல இருந்து 6:40க்கு கிளம்ப வேண்டியது. இன்னும் 1 மணி நேரம் லேட்டு. இது இப்படியே இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம ஓடுவோம். டிலே ஆகணும் வேண்டிப்போம்.
இவங்க ஊருக்கு வரும்போது டிலே ஆகுது அலையணும்னு நம்ம தலையில எழுச்சிருக்கு. இல்ல இறங்கும் போச்சுல ஒன்னாவது பிளாட்ஃபார்ம்ல இறங்கணும்ன்ற கான்ஃபிடன்ஸ்ல நின்னுட்டோம். ஆமா. ஆனா நம்ம இதுல ஒண்ணு யோசிக்கவே இல்லை, நம்ம மூளை ப்ராசஸ் பண்ணல. ஏன்னா இறங்குறப்ப எப்படின்னா ரெண்டாவதுக்கு தான் மாறும்னு நமக்கு முன்னாடி தெரியும். ஆமா தயவு செஞ்சு இந்த 1 மணி நேரம் ஜன்னல் சீக்கிரம் வாய்ப்பே இல்லை. எதுக்கு தூங்குறதுக்கு? நோ. அப்போ இட்ஸ் ஆல் அபவுட் ஃபிளாஷ்பேக். ஒன்ஸ் அப்பான் அ டைம். நீ வேற அடுத்த ட்ரெயின்ல நீ அந்த மாதிரி ஃபிளாஷ்பேக் போய்க்கோ. அடுத்த ட்ரெயினையா? அடுத்த ட்ரெயின்லயே நீங்க தானடா மிடில்ல அப்பர்ல ட்ரெயின். ஃபைனலி காயங்குளம் ஜங்ஷனுக்கு அவ்வளோ லேட் ஆகி வந்துட்டோம். நாங்கள் ஆன் டைம் வந்துட்டோம். 9:15 தான் ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ண ட்ரெயின் டைமு. ஆமாம். ஆனால் நாங்கள் 9 மணிக்கு வந்துட்டோம். ட்ரெயின் 1 hour லேட்டு. சரி நாங்கள் என்னென்ன அங்கே அங்கே லேட் ஆகும்போது வேண்டுன்னு வேண்டிகிட்டு இருந்தோம். தெய்வமே முருகா ஏசப்பா அல்லான்னு சொல்லி எல்லா கடவுளையும் கூப்பிட்டு எங்களுக்கு எப்படின்னா இந்த ட்ரெயின் லேட் ஆயிடும். இப்போ வந்து 1 மணி நேரம் உட்காந்துருக்கும் இந்த ட்ரெயின் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? இதான் சார் நம்ம பயப்பட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பாடுனால ஓகே வந்துட்டு கீ ரோஸ்ட் வந்து கொடுத்துட்டானப்பா. ஐயா எனக்கு ஒரே ஜாலியா இருக்கு. ஸோ ஃபைனலி செம்மையான எண்டு. ஓடி தலைதறிக்கு தான் ஓடி வந்தோம். இன்னைக்கு என்னடா இவ்வளோ கூலாக போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ட்ரெயின் டைம் யாருமே கவனிக்கல. 10:15 ட்ரெயின்னு சொல்லிட்டு அலப்பை பீச்சில் உட்காந்து என்ன தின்னுட்டு இருந்தா ஜிஞ்சர் டீயும் எப்படி சொல்றது எல்லாருமே நம்ம கேர் பண்ணிட்டாங்க. யாருமே மூஞ்சி காட்டல. எல்லாரும் ரொம்ப எப்படி சொல்ல அவங்க வீட்டில் உள்ளவங்களை கேர் பண்ணிக்கிற மாதிரி ரோட்ல போறவங்களாம் நம்மளை கேர் பண்ணி. காயங்குளத்துல இருந்து தூத்துக்குடி ட்ரெயின் ஏறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். எங்க ட்ரெயின் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துட போகுது. சாப்பாடு வந்துருச்சு, எல்லாமே செட்டு. உன்னோட சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு இந்த வருஷம் பர்த்டே செம்மையா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. என்னடா சில்வர் ஜூப்ளி கால் கிளவி, சில்வர் ஜூப்ளி இல்ல கால் கிளவி சொல்லுங்க. என்னடா இப்படி போதேன்னு காலையில இருந்து டென்ஷனா இருந்துச்சு. ஆனா மத்தியானத்துக்கு அப்புறம் வச்சு செஞ்சு செம்ம ஜாலி. இப்போ வரைக்கும் ஜாலியா ஃபன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எனக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. பூனா உனக்கு எப்படி இருந்துச்சு? வருத்து வாங்க வா, கம்பிக்குள்ள வா, நீ கேட்டுக்குள்ள வா. அதனால செம்ம. உங்களுக்கு அடுத்த பர்த்டேகள் வாங்க, உங்க அடுத்த கால் கிளவி வாங்க சொல்லுங்க. பர்த்டே சூப்பரா இருந்துச்சு. 25th பர்த்டே அன்ஃபர்கெட்டபிள். நல்லா இருந்துச்சு. என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி 2 பேருக்கும் அந்த டேட் செமையா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இல்ல நம்ம அந்த டேட்டே இதுவே காலேஜ்ல இருந்து நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. ஆனா இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு இது நடக்கும் 25ல நடக்கும்போது அன்எக்ஸ்பெக்டட். ஐயோ அதை சொல்லும் போதே எனக்கு அதோ அன்எக்ஸ்பெக்டட் நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் வைப்ல தான் இருக்கோம் நாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த போட்டோலாம் பார்க்கும் போதுதான் தெரியும் நமக்கு. போட்டை வெக்கேட் பண்ணும்போது ஒரு மாதிரி கண்ணகின்லாம் கலங்கிடுச்சு. சரி இப்போ ட்ரெயின் ஏறும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிப்பு சீக்கிரமே போகிறோம். நெக்ஸ்ட் ட்ரிப்பு சீக்கிரம் கோவா, பெங்களூர், எதுனாலும் ஓகே. நாங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய். நாங்க பாய் சொல்லிக்கிறோம். டாடா. இத்துடன் நிறைவடைகிறது. இத்துடன் இனிதே நிறைவடைகிறது.